Hello friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவுண்டிங் டெசிமல்ஸை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாம். 9.78 இது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ எனக்கு 9.78 இருக்குது. இப்போ எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேல்யூ வேணும், அதில் மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா எப்படி பண்ணணுன்னா இது greater than 5. இப்போ greater than 5 இருந்தாலுமே ஈக்குவல் டு 5 இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல +1 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா 9.8 இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே. இதே உங்களுக்கு ஹோலாக எனக்கு ஒரு வேல்யூ வேணும், பாயிண்ட்லாம் எதுவும் இல்லாமல் டெசிமல் இல்லாமல் எனக்கு வேல்யூ வேணும்னா இப்போ இங்கே பாருங்களேன், இதுவுமே +5 தானே. ஸோ அதாவது 5 விட அதிகமான நம்பர். அப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே உள்ளதாக +1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 10 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 10, அப்படி இல்லைன்னா 9.8 ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் சம் 3.07 இப்படி 07 இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த 7க்கு பக்கத்தில் இருக்க 0வில் +1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3.1. இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. இது 3.1 தான் வேல்யூவே. இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது 5 விட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ 3 மட்டும்தான் ஆன்சர். இதே மாதிரி 10.04 இப்படி 10.04 இருக்குது. இது இங்கே 7 greater than 5 இருந்ததால நம்ம +1 ஆட் பண்ணிட்டோம். பட் இது less than 5 தானே. இது என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதணுன்னா 10 அவ்வளவுதான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கிறதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறம் 4 இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் ப்ளஸ் அங்கே ஆட் பண்ணும் போது வேண்டாம் உங்களுக்கு வேல்யூ மாறலாம். இப்படி இருந்தால் வேல்யூ மாறாது. இப்போது 12.60 இன்னொன்று இங்கே இப்போது 15.90 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 0க்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் இதை எப்படி எழுதுவீங்கன்னா, இதை டேரெக்டாக இதை ப்ளஸ் ஆட் பண்ணி 16 அப்படின்னு எழுதிடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆனால் இது கொஞ்சம் இதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி ஆன்சர் என்னன்ட்டு இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.